விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் பிறந்தது அப்படின்ற விவரம், பிறக்கப்படுதுன்ற விவரம் சொல்லியிருந்தனுங்க. விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது. ராசியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு நல்ல ஒரு பிராத்தம். காசு பணம் வாங்கினனுங்க, வாங்கின இடத்துல வட்டி கூட கட்ட முடியல. கொடுத்து விட்டனுங்க, கொடுத்த பணம் வாங்க முடியல. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நேரம். முதல்ல தனஸ்தானாதிபதி விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, 2வது பாத்தியத்துக்கு அதிபதி, தனஸ்தானாதிபதி, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 8வது பாவகத்தில் இருக்கார். அவர் புனர்பூச சாரம், புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் தனகாரகன் தனஸ்தானாதிபதி தன்னுடைய சுய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் நல்லது. அந்த நேரத்தில் உங்களுடைய ராசியாதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. இதனால் குடுக்கல் வாங்கல், வாங்கின இடத்துல கட்டுறதுக்கும் அல்லது கட்டின இடத்துல வாங்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது 21, 22 தேதி வரை. இது பரவாயில்லையாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுயா, எப்போ சரியாகுன்னு எனக்கு தெரியல, ஏதாவது செஞ்சுக்கலாமான்னு கூட தோணுது, ஆனால் கடனை வச்சுக்கிட்டு போனால் தப்பாயிடுமேன்ற ஆதங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேனுங்க. இப்படியெல்லாம் வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இருக்க தானே செய்கிறீங்க. உங்களுக்குண்டான நேரம் தானுங்க இந்த செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் உறுதியாக சொல்கிறேன், ஒரு 20 நாள் பொறுத்துக்கிடுங்க, 20-22 நாள் பொறுத்துக்கிடுங்க. கோச்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற சூழலால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி அற்புதமான பரிவர்த்தனையோடு தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில், அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம். சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் செவ்வாவும், செவ்வாவுடைய வீட்டில் சந்திரனும். இது நல்ல பரிவர்த்தனை தானுங்க. அப்போ நமக்கு பிறக்கப்படக்கூடிய செப்டம்பர் மாதம்ன்றது செழிப்பான ஒரு மாதமாக இருக்கும்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த மாதமாவது எனக்கு நல்லது நடந்துடாதா, என் மனசு ஆதங்கம் நீங்கிடாதா, என் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாயிடாதா, ஒரு 4 காசு சம்பாதிக்கிறதுக்கான வழி பிறந்துடாதா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குதானே செய்யுது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதம். தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதியும் செப்டம்பர் 6 தேதிக்கு மேற்கொண்டு தன்னுடைய சுயசாரன்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம், சித்திரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் வந்துடுறார். உடம்புல இருக்கிற நோய் நொடிகள், ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, 6 குடையவனும் அவராக தான் வராரு. அப்போது உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள் சரியாகிறதுக்கான நேர காலங்களாகவும் செப்டம்பர் 6 தேதிக்கு மேற்கொண்டு ஏற்படும். அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, மனசுக்கு நிறைவு கொடுக்குது. உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கக்கூடிய அமைப்புகளாகவும் செப்டம்பர் மாதம் 6 தேதிக்கு மேற்கொண்டு வரப்போகுது. என்ன தொந்தரவுன்னு தெரியலைங்க, உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோயில் குளம் இல்லைங்க. ஒரு நல்லது எனக்கு நடக்கலைங்க அப்படின்னா நேர காலங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யமனே வந்தாலும், யமனே எதிரில் வந்து நின்னாலும் சத்த நேரம் நீங்கள் உட்காருன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதே நேர காலங்கள் பாதகமாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலில் போடுற செருப்பு கடிச்சு கூட நமக்கு மாரகம் ஏற்படலாம். அப்போது ஒரு மனுஷனுக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்கிறத தான் இருக்கிற சூழலில் தான் சாதிக்க முடியும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே இந்த செப்டம்பர் மாதம் விடியல் பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை.
ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து, லாபஸ்தானாதிபதி புதன் தானுங்க. அப்போ புதனும் சூரியனும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கே வேலை மாறணும்னா அது ஏதாவது சிக்கல் ஏற்படுத்திடுமா, ஏன்னா ஒரு மாதம் சம்பளம் இல்லைனாலும் என் பொழப்பு திண்டாட்டம் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு பயத்திலேயே சில பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மாறலனாலும் செப்டம்பர் மாதம் 16 தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சமே உங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்திப்படும். அதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஒரு சிலர் சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வர்றதுனால அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப பெரிய லெவல்லையே இருக்கும். காசு பணம் இருக்கிற இடம் தெரியாது, ஆனால் சிந்தனைகள் மட்டும் பார்த்திங்கன்னா எண்ணங்கள் மட்டும் பெரிய பெரிய ஒரு சூழலில் இருக்கும். ஏன்னா காரணம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வர்றதுனால, ரெண்டாவது சூரிய பகவான் ஆட்சி நிலையில் லாபஸ்தானாதிபதியோடு இருக்கக்கூடிய சூழலால் இந்த தருணங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல விதமாக நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும், சுய தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ 16ஆம் தேதிக்குள்ளார சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்திலேயே இருந்தாலும் நமக்கு சாதகமாக இருக்கிறாரு, தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் ஒரே பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறாங்க. அதே சுபஸ்தானத்தை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் பட்டது. இது எல்லாமே நமக்கு மிக மிக சிறப்பான ஒரு சமாச்சாரம். அப்படி இருக்கக்கூடிய சூழலால் வெளியூர் சார்ந்த வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறேனுங்க, இல்லை வெளிநாடு சார்ந்த வேலைகள் நினைக்கிறேனுங்க, இல்லை நான் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறேனுங்க, ஒரு வாகனம் வச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இரும்பு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறேனுங்க, எந்த தொழில் நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி சாமி, இருக்கிற வேலையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான நேரம், நல்ல அனுகூலங்கள் வரத்துக்கான நேரம் செப்டம்பர் 16 தேதிக்குள்ளார வரப்போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சில பேருக்கு திருமணம் ஆயிட்டு 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல், போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, ஒரு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், உங்கள் ராசியாதிபதி 13ஆம் தேதி 6 செவ்வாய் தானே, 6 கிரகம் செவ்வாய் 12வது பாவகத்தில் 13ஆம் தேதி வராரு, பயிற்சியில் வராரு தன்னுடைய சுயசாரத்தில். அப்போது புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு, புத்திரகாரகனும் குரு, அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாவுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாவை பார்க்கக்கூடிய தருணத்தில் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். என்னென்னவோ வைத்தியம் பண்ணிவிட்டனுங்க, ஒரு நல்லது நடக்கலை. பிரம்மச்சாரியாக இருந்த என்ன தம்பதிகள் ஆக்கிய அந்த பிரபஞ்சம் தாய் தந்தை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த மன அழுத்தம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னா 13 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார புத்திர பாகியத்தில் அனுகூலம் இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கலைன்னா அடுத்த மாதம் நீங்கள் வீடியோவை பார்க்க வேண்டாம். அதாவது முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, எல்லா விஷயத்துலேயும் சொல்கிறேனுங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் ஓடுவாங்க. 10 பிள்ளைகள் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போ 10 பிள்ளை முயற்சி பண்ணாலும் முயற்சி செய்கிற நேரத்தில் நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பு, ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேரும் மொதல் மார்க் எடுக்கிறது இல்லை. 50 பேருக்கு அதே படிப்பு தான், அதே நேரம் தான், அதே டைம் தான், அதே டயத்தில் தான் பாடம் எடுக்கிறாங்க, அதே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒத்த பிள்ளை முன்னுக்கு வருது அப்படின்னா இது அவங்களுடைய பிரார்த்தம். அப்போ நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கி போடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இது நல்ல நேர காலங்கள். இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேனுங்க,
15ஆம் தேதி, சரியாக 15ஆம் தேதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பயிற்சி அடைகிறார். 16ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பயிற்சி அடைகிறார். உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வராங்க. இது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் பார்த்துக்கிடுங்க. புத்திரபாகியத்துக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்துக்கோங்க. 8வது பாவகத்துக்கு அதிபதி புதன், அந்த 8வது பாவகத்தில் தான் குரு இருக்கிறார். அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்க, குருவுக்கு இடம் கொடுத்தவர் புதன் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அற்புதமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம். சில பேருக்கு ஐடியில் வேலை செய்தாலும் சரி, இல்லை அயல்நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் ஏற்படுத்தும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அல்லது நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் சார் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சொந்தமாக வீடு வாசல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இது எப்போது? செப்டம்பர் 15ஆம் தேதி புதன் மாறுறதும், செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் மாறுறதும். புதனாதித்ய யோகம் லாபஸ்தானத்தில் வருவதால் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இது பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மனசார சொல்கிறேன், விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருக்குன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சின பலன் சொல்லியிருக்கேன். அதுபோக நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக வேதகால முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. பிரமாதமாக நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.